ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு விஷயம் தான், ஏன் இந்தியா ஃபுல்லாகவே ஒரு விஷயம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. மரீனா பீச்சில் ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை இப்போ தான் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 15 lakh பீப்புள்னு சொல்கிறாங்க. தட் இஸ் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேரில் ஒருத்தாங்க இன்னைக்கு மரீனா பீச்சில் நின்றுருக்காங்க. வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மே தெரியல. ஏதோ மும்பை ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம் இருந்துட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் நிறைய பேர் டீஹைட்ரேட் ஆகிற அளவுக்கு ஒரு சைடு டயர்டானாலும் இன்னொரு சைடு பயங்கர பாசிட்டிவாக அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் வேற லெவலில் இருந்துச்சுங்க ஷோன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருமே இன்னைக்கு வானத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க சென்னையில். அண்ட் அது இன்னைக்கு நடந்த ஏர் ஷோக்காக. ஏர் ஷோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு விஷயம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சவுத் இந்தியாவில் நடந்திருக்குது. இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியாவில் ஏர் ஷோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் புதுசு கிடையாது. பட் சவுத் இந்தியாவுக்கே மொத்தம் புதுசு. அது சென்னையில் நடத்தியிருக்காங்க. ஏன் இந்த ஏர் ஷோ நடத்துறாங்கிறதுக்கான முக்கியமான பதில்களை நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், ஓகேவா? பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் டெய்லி உங்ககிட்ட 10 நிமிஷத்தில் சேர்க்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஷோ எதுக்கு நடத்துகிறாங்க? கரெக்டாக ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஆன்சர். ஏர் ஷோ நடத்துறதுக்கு 2 முக்கியமான ரீசன் இருக்குது. ஒன்று, நம்மளோட கண்ட்ரியோட ஏர் பவர், அதாவது ஏர்ஃபோர்ஸோட பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உலகத்துக்கும் எஸ்பெஷலி நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் காமிக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு சென்னையில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக சேஃபாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஓ, நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இவ்வளோ பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டாப் 4 ஏர்ஃபோர்ஸ் இந்த வேர்ல்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இஸ் அமெரிக்கா, ஃபாலோட் பை சைனா, தென் ரஷ்யா, அதுக்கப்புறம் இந்தியா. ஆனால் இது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறதே கிடையாது. இதெல்லாம் நம்ம எங்கேயோ பேப்பரில் வாசிப்போம், இல்லை நான் என்னை மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு போயிடுவோம், கரெக்டாக? பட் இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம். இவ்வளோ ஃப்ளைட்ஸு, இவ்வளோ சாகசங்களை பண்ணுறதை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறப்போ, எஸ்பெஷலி நம்ம பார்டரில் இருக்கும், கரெக்டாக? ஸ்ரீலங்காவோட பார்டரில் தான் இந்தியா இன்னைக்கு இருக்குது. ஸ்ரீலங்காவில் சைனீஸ் ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளாகவே கன்சர்ன்டாக இருந்திருக்கோம். இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த சைடு இருக்கிற மக்களுக்கு ஒன்று ஒரு ரீஅஷூரிங் சேஃப்டி பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிடைக்கும். ரெண்டாவதான இந்த ஏர்ஃபோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் இதில் மக்களுக்கு ரீஅஷூரன்ஸ் கிடைக்கும் மட்டும் இல்லை. ஸோ இந்திய மக்கள் எல்லாருமே நம்ம ஏர்ஃபோர்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ஒன்று ரியலைஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, குளோபலாக இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிஸ் எல்லாருமே கண்டிப்பாக இன்னைக்கு யூஎஸ், சைனா, அப்புறம் ரஷ்யா, பிரான்ஸ் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இந்தியாவில் என்னென்ன ஏர் ஷோவில் என்னென்ன பண்ணுறாங்க, சென்னையில் என்னென்ன நடந்துச்சுங்கிறத எல்லா கண்ட்ரியோட, நான் சொன்ன உலகத்தில் இருக்கிற முக்கியமான எல்லா கண்ட்ரிஸோட ஏர்ஃபோர்ஸும் உட்காந்து பயங்கரமாக ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஓ, இந்தியாவில் இப்போ என்னென்ன கெப்பாசிட்டியில் என்னென்ன ஃப்ளைட்ஸ் இருக்குது, என்னென்ன ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுற இண்டிஜினஸ்லி டெவலப்டு ஃப்ளைட் வேற ஃப்ளை ஆகிருக்குது. இது இந்தியாவிலே முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்ட ஒரு ஃப்ளைட், ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இதோட கெப்பாசிட்டி என்னது, எப்படி போகுது, எவ்வளோ வேகமாக வருது, இந்த விஷயத்தெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இது வேர்ல்டு லெவலில் நம்ம எவ்வளோ கெத்தாக இருக்கும் அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்றதும் நம்ம நாட்டு மக்களுக்கு ரீஅஷூர் பண்றது முதல் முக்கியமான ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டேக்கு மக்கள் கிட்ட ஒரு தூண்டுகோல் வேணும், கரெக்டா? ஒவ்வொரு டைமும் இஸ்ரோ பயங்கரமா ஒரு சம்பவத்தை விண்வெளியில பண்றப்போ, சந்திராயன் போனப்போ நிறைய பேர் நான் இஸ்ரோல ஜாயின் பண்ணணும், நிறைய பேர் நான் ஸ்பேஸ் பத்தி ஸ்டடி பண்ணணும், நான் ஸ்பேஸ் டெக்னாலஜி படிக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சினிமா நிறைய பேர் பார்க்குறப்போ நிறைய பேர் ஆக்டர்ஸ் ஆகணும், டிரெக்டர்ஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்கணும். அந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறதுக்கும் இந்த ஏர் ஷோஸ் ஒரு பெரிய ஒரு தூண்டுகோலா இருக்கும். இன்னைக்கு பார்த்த நிறைய சின்ன பசங்க இருந்திருப்பாங்க, நிறைய பேர் ஃபேமிலிஸோட வந்திருந்தாங்க, கரெக்டா? லட்சக்கணக்கில் பார்த்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 10ல் ஒருத்தங்க சென்னையில இதை பார்த்திருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தங்க குடும்பத்துல இருந்து, இது அங்க போனவங்க, இன்னும் ஒவ்வொரு வீட்டு மாடியில இருந்து எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க, மொத்த கடலோரத்துல இருந்து எல்லாருமே பார்த்திருக்கலாம். ஸோ அப்போ எல்லாரும் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைங்களும் இருந்துகிட்டு, ஓகே நான் வளர்ந்தா நான் பைலட் ஆகணும், இந்தியன் ஆர்மியில போய் சேரணும், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல போய் சேரணுங்கிற அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஒரு தூண்டுகோலும் இருக்கும். எனி கண்ட்ரீஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், ஓகேவா? இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய மக்களோட எண்ணிக்கை கம்மியாகிட்டு போயிட்டு இருக்குது. குளோபலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் பாப்புலேஷனில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதே கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ அப்போ டிஃபென்ஸ் ஷோஸ் இந்த மாதிரி பெருசாக நடக்கிறப்ப நிறைய பேர் அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் அடிஷ்னலாக காமிப்பாங்க. ஸோ அங்கே ஆள் இல்லாமல் இல்லை, பட் குவாலிட்டியான ஆட்கள் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் காம்பீட் பண்ணாதான் எந்த ஒரு ரெக்ரூட்டருமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ சேம் அப்ளைஸ் டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அவங்களுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணும். அண்ட் இது ரெண்டு மேஜர் ரீசன் ஏர் ஷோ பண்ணுறதுக்கு. பட் இந்த ஏர் ஷோவில் நிறைய பேர் அந்த சாகசங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமா இருந்துச்சு. பட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எவ்வளவு கெத்துங்கிறதுக்கு நான் ஒன்று சொல்றேன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல மிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபிளைட் யூஸ் பண்றோம், ஓகேவா? மிக் பைசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிக்குங்கிற ஒரு ஃபிளைட் ப்ராப்பர் ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஃபைட்டர்
ஃப்ளைட். ஸோ இந்த ஃப்ளைட் வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்குவோம். இது இந்தியா கிட்ட இருக்குது. இது ஒரு தமிழனுக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கும் இருக்கிற பயங்கரமான கனெக்ஷன். எனக்கு நிறைய பேர் சென்னையில் அதை பார்த்ததுனால நான் சொல்கிறேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து F-16 அப்படின்னு சொல்கிற ஃப்ளைட் வந்து அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. இதில் F-16 அப்படிங்கிற ஃப்ளைட் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான ஃப்ளைட்ஸ். மிக்குங்கிறது வந்து கொஞ்சம் பழைய ஃப்ளைட், ஓகேவா, கம்பேரிட்டிவ்லி. இந்தியாவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஞாபகம் இருந்திருக்கும் அபிநந்தன், கரெக்டாக, அந்த ஹேண்டில் பார் முஸ்டாஷ் வச்சிருப்பார்ல. ஸோ அவர் வந்து நம்ம தமிழால் தான். அவர் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்காரு, ஸ்குவாடன் லீடர். அவர் வந்து மிக்கில் வந்து சுற்றிட்டு இருக்காரு இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலில், ஓகேவா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பார்டரில் அவர் மிக்கில் போயிட்டு இருக்காரு. இது ஒரு பழைய ரஷ்யன் ஃப்ளைட்டு. ஆப்போசிட்டில் பாகிஸ்தான் வந்து F-16 வராங்க, ஓகேவா. அவங்க வந்து இந்த ஓரத்தில் எல்லாம் ரைடு பண்ணுறாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்போ பயங்கர டென்ஷனான நிலைமை உங்களுக்குலாம் ஞாபகம் இருந்திருக்கும். அவங்க லிட்டரலாக இந்தியன் ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து ரைட் பண்ண பார்க்குறாங்க. இது வந்து பாகிஸ்தான் சைட்லேருந்து F-16 ரொம்ப அட்வான்ஸ்டான ஃப்ளைட்ஸு. மிக் வந்து அது கூட நேருக்கு நேர் நீங்கள் வந்து டேபிள் போட்டு கம்பேரிசன் லிஸ்ட்டு போட்டோன்னா அஃப்கோர்ஸ் F-16 வந்து மைல்ஸ் அஹெட் ஆஃப் மிக், ஓகேவா. ஆனால் இங்கே நம்ம கிட்ட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன அபிநந்தன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்கை வச்சுட்டு அந்த F-16 துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்கே 3-4 F-16 வந்திருக்குது. இவங்க ஒரு மிக்கு, ஒரு பழைய ஃப்ளைட்டு, ஆனால் இதை வச்சுட்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. துரத்துனதுல ஒரு F-16 அபிநந்தன் அவர்கள் கீழே ஹி டவுன்ட் அண்ட் F-16 அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு இதை சுட்டு கீழே தள்ளியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ளைட்டும் வந்து சுடப்பட்டிருக்குது. அந்த ஃப்ளைட்லேருந்து அவங்க இஜெக்ட் ஆகி பாகிஸ்தானுக்குள்ளே போய் இறங்கினாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அவங்கள மறுபடியும் வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நிறைய பீஸ் டாக்ஸ் உள்ள அமெரிக்காவோட இன்வால்மெண்ட்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ நடந்துச்சு. பட் இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தங்க அங்கே போய் ஒரு பழைய ஃப்ளைட்டை யூஸ் பண்ணி, அது வந்து நான் ரொம்ப டவுன் பண்ண மாட்டேன், பட் F-16 கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு பயங்கரமான ஃப்ளைட்லாம் கிடையாது. அந்த ஒரு ஃப்ளைட்டை வச்சுட்டு நம்ம ஒரு அட்வான்ஸ்டான ஃப்ளைட்டை நம்ம பார்டரில் அதை வந்து சேஸ் பண்ணி அனுப்புகிற ஒரு சம்பவம் இருக்குல்ல, அதை நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போன அபிநந்தன் அவர்கள் தான் பண்ணாங்க. இது ஒரு வேற லெவல் சம்பவம். அதே மாதிரி நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தோம்னா நிறைய மொமெண்ட்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்குது. ஒரு மேஜர் மொமெண்ட் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த எல்லா போர்லையும் நம்ம ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். எப்பவுமே வந்து பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸையும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸையும் நம்ம கிரவுண்ட் லெவலில் நம்ம வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு ஈவன் எபிலிட்டிஸில் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ரொம்ப வே ஹெட். ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல இந்த வெள்ளம் அதிகமாக வர்றப்போ, அப்புறம் வந்து லேண்ட்ஸ்லைட் கேரளாவில் ஏற்படுறப்போ, உத்தராகண்டில் வந்து ஃப்ளட்டாக இருக்கட்டும், ஆளாக வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து நின்றுவாங்க. ஏன்னா ஏர் லிஃப்ட் பண்ணணும். மக்கள் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன வீடு இருக்கும், அது வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி தண்ணி ஓடிட்டு இருக்கும், இல்லை லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டிருக்கும், அதுக்குள்ளே ஏர் ட்ராப் பண்ணி அவங்கள ஒருத்தங்களை பிக் பண்ணி மேலே கூப்பிட்டு வரமா இருக்கட்டும், ரீச் பண்ண முடியாத இடத்துல சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி நாங்கள் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு மக்கள்கிட்டையும் காமிக்கிற ஒரு விஷயமாவும் இந்த ஷோவை நம்ம பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சியாச்சின்ல -50°C, ஓகேவா, உலகத்திலேயே ஹையஸ்ட் வார்ஃபேர் நடக்கக்கூடிய இடம் அதான் சொல்லுவாங்க. உலகத்திலேயே அதிக கோல்டான ஒரு இடம், 2 கண்ட்ரி சண்டை போட்டுக்கிறாங்கன்னா நம்ம சியாச்சின் கிளேசியர் சொல்லலாம். அந்த இடத்துல, ஓகேவா, சியாச்சின் கிளேசியர்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. இது உலகத்தில் வேற எந்த கண்ட்ரியும் சொல்ல முடியாது. நம்ம டாப் 4 அப்படின்னு சொல்றப்ப இந்த 1 அமெரிக்கா, 2 சைனா, 3 ரஷ்யா, 4 இந்தியா அப்படின்னு சொல்றது வந்து நம்ம எவ்வளவு ஃபிளைட்ஸ் வச்சிருக்கோங்கிறத வச்சு மட்டும்தான் சொல்றோம். பட் உண்மையிலேயே கிரவுண்ட் லெவல்ல இறங்கி சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நம்ம கிட்ட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஏகப்பட்ட அபிநந்தன்கள் இருக்காங்கிறதான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மக்கள் கிட்ட வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பேசிக்கா ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, நம்ம எல்லாருமே அதை பத்தி பேசுறோம்ல, அதுதான் இந்த ஏர் ஷோவோட முக்கியமான கோலா இருந்திருக்குது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் இட். கண்டிப்பா வந்து இதை விட பெட்டரா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு கருத்தும் கூட. இவ்வளோ பேர் வருவாங்கங்கிறது வந்து முதல்ல அவங்க 2-3 நாளாவே வந்து இது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் கூட ஆக போகுது. 15 லட்சம் பேர் வருவாங்க, 18 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி நியூஸ்லேயே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அத்தனை பேர் வர்றதுக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இருக்கா, இல்லை அத்தனை பேரை கொண்டு வரலாமா? கொண்டு வந்தாங்கன்னா மத்தியான நேரம் ஒரு 11 to 1:30 அப்படிங்கிற ஒரு டயத்தில் நடக்க போகுது. இவ்வளோ வெயில் அடிக்குது, எல்லாருமே ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? அவங்க தொப்பி கொடுக்குறாங்க, பட் தொப்பி விஷயம் மட்டும் என்ன பண்ணுறது? எல்லா இடத்துலையும் தண்ணீர் பந்தல் இருந்துச்சா, எல்லாருக்கும் ப்ராப்பராக டாய்லெட், அதெல்லாமே ஃபெசிலிட்டி செட் பண்ணாலும் நிறைய பேர் வந்து ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு இது யூஸ் பண்ண முடியல, எனக்கு இது ஆக்சசிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் கூட்டத்தை பார்க்குறப்ப டிராஃபிக் எங்கனாலும் டிராஃபிக், ஒரு சிட்டியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிற அளவுக்கு டிராஃபிக் இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு துயரமான ஒரு விஷயம் தான். இது வந்து மொத்தமாக நம்ம ஒரு சொசைட்டியாக பார்க்குறதுக்கு பயங்கரமான சம்பவம் இருந்தாலும் அந்த டிராஃபிக்கை வந்து நம்ம இன்னும் பெட்டராக நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கலாங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். இவ்வளோ பேர் அங்கே கூட்டம் சேர்றப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ட்ரெயின் வந்து ஆல்ரெடி வேகமாக நிறைய ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமான ட்ரெயின்ஸ் தான் அங்கே போயிருக்குது. பட் ஸ்டில் அதை இன்னும் ஆம்ப் பண்ணியிருக்கலாம், இன்னும் மெட்ரோஸ் அதிகமாக போக வச்சிருக்கலாம், வர்ற க்ரௌடை வந்து இன்னும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். சீட்டிங் வந்து எல்லாருக்குமே மெரினா பீச்சில் மட்டும் இல்லாமல் அதையே எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி மற்ற இடத்துலலாம் உருவாக்கலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இதை இன்னும் ஸோ ஒரு சைடு வந்து நம்ம இதெல்லாம் பயங்கரமாக பண்ணிருந்தாலும், இப்போ கார் ரேஸ் கூட நடந்துச்சு, அதெல்லாம் ஒரு சைடு நல்லா பண்ணிருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குல்ல,
அதையும் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம்னா ஐ திங்க் as a society இட்ஸ் a பிக் வின். இதுதான் வந்து சென்னையில் நடந்திருக்குது. என்ன சென்னையில் நடந்துச்சு, ஏன் எல்லாரும் இந்த ஏர் ஷோன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதோட ஒரு குட்டி ஜிஸ்ட் இதுதான், அதுக்கான காரணம் இதுதான். அண்ட் இந்த வீடியோக்கு கீழே நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் எத்தனை பேர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் ஏன் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹூ நோஸ், ப்ராபப்ளி நீங்கள் ஃபியூச்சரில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணலாம், ஒரு இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணலாம், இந்தியன் நேவியில் ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி முடிக்கிறப்போ கம் பேக் டு திஸ் வீடியோ அண்ட் ரிப்ளை, நான் இப்போ இந்தியன் ஆர்மியில் இருக்கேன், ஒரு ஏர்ஃபோர்ஸில் இருக்கேன், நேவியில் இருக்கேன்னு. எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும். உங்களோட ஜேர்னியில் நான் இங்கே ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன்னு நிறைய பேருக்கு இன்னும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இது எல்லாமே இந்த கமெண்ட் செக்ஷன் எல்லாமே வந்து ஒரு டைம் கேப்சியூல் மாதிரி தான். நம்ம இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறது எத்தனை நாள் கழிச்சுனாலும் திருப்பி வந்து ரீவிசிட் பண்ணலாம்ல. ஸோ யா, டூ கமெண்ட் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see more people from Chennai, from Tamil Nadu in Indian defense. கண்டிப்பாக இது வந்து அமரன் படத்துக்கு ஒரு பயங்கரமான ப்ரொமோஷனாக இது நடந்துருச்சு. அவங்க தெரிஞ்சு இவங்க வந்து யதார்த்தமாக பண்ணது வந்து அவங்களுக்கு பதார்த்தமாக அமைஞ்சிருச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம். கண்டிப்பாக அவங்க படத்துக்கு பயங்கரமான ப்ரொமோஷன். எனிவே, I'll see you tomorrow at 9 o'clock. Until then, bye. Madan Gauri signing off here. நீங்கள் என்ன பர்சனலாக மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு DM பண்ணுங்கள். Love you all. Take care. Bye. Cheers and G's.